பாஸ்ட் ஒரு 3 வருஷமாவே ரொம்ப டிபெண்டண்ட்டாக வாழ்ந்துட்டாங்க. தானே ரூ. 10 சம்பாதிச்சு கொண்டு வந்தா கூட தன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியாத அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த கவலைகள்ல இருந்து இந்த வருஷத்துல அவங்களுக்கு ஆண்டவன் மிகப்பெரிய விடுதலையை கொடுக்க போறார். 10ல் இருக்கக்கூடிய சனி வக்கரம் அடைஞ்சு அவருடைய இயல்பா இழக்கும் பட்சத்துல இன்னும் பலவீனமாகும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அடுத்த 5 மாசத்துல பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழையும் கடவுள் கொடுப்பார். எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 3வது இடத்துல கேது இருக்கிறதுனால 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவோ பொறுப்புகளோ ஒப்படைக்க கூடாது. சனி வக்கரத்துல மெயினா இவங்க எதிர்பார்க்கறது அடுத்ததான் மிதுன ராசி என்பர்கள் சார். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நிகழ்த்த காத்திருக்கார்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான வேலை கிடைச்சா போதும் சார், எங்களுக்கு ஒரு நிலையான பிஸ்னஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சி தான் அவங்களுடைய கடந்த காலகட்டம் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா பாஸ்ட் ஒரு 3 வருஷமாவே ரொம்ப டிபெண்டண்ட்டாக வாழ்ந்துட்டாங்க. தானே ரூ. 10 சம்பாதிச்சு கொண்டு வந்தால் கூட தன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியாத அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த கவலைகள்ல இருந்து இந்த வருஷத்துல அவங்களுக்கு ஆண்டவன் மிகப்பெரிய விடுதலையை கொடுக்க போறார். அதுலேயும் குறிப்பாக 10ல் இருக்கக்கூடிய சனி வக்கரம் அடைஞ்சு அவருடைய இயல்பா இழக்கும் பட்சத்துல இன்னும் பலவீனமாகும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அடுத்த 5 மாசத்துல பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழையும் கடவுள் கொடுப்பார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையிலேருந்து ஒரு ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த 5 மாதத்தில் கிடைக்கும். வேலையில் எங்களுக்கு உயரதிகாரிகளோட ப்ரெஷர் இருக்குது சார்ன்னா தானாக உங்களை விட்டுட்டு அவங்க வேறு இடத்துக்கு வெளியே போயிடுவாங்க. உங்களை கார்னர் பண்ணவங்களாம் விலகிட்டு கடவுள் உங்களுக்கு நல்ல கிரெடிட்ஸ் அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் மாற்றம் கிடையாது. அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தேவையில்லாத செலவுகளை சுபவிரய செலவுகளாக மாற்றுவார்கள். பல பேருடைய வெளிநாட்டு கனவுகள் இந்த வருஷத்தில் இந்த 5 மாதத்தில் நனவாகும். பல பேருடைய குலதெய்வ வழிபாட்டுக்குரிய கனவுகள் இந்த வருஷத்தில் சக்ஸஸ் ஆகும். நிறைய பேர் சாமி கும்பிடணும், கோயில் போகணும், விளக்கேற்றணும்னு நினைப்பாங்க, போகவே விடாது. என்னதான் சாமி கும்பிட்டுருந்தாலும் கடந்த காலகட்டங்களில் அவங்கள முடக்கி வச்சுருந்தது. பட் இந்த சனி வக்ரம் என்பது அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பல பேர் சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 5 மாதத்தில் வீடு அமையும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சவங்களுடைய கனவுகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் சார், நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி ஒரு இண்டிவிஜுவலாக சில விஷயங்களை செய்யணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நினச்ச மிதுன ராசிக்காருடைய கனவுகள் நிச்சயமாக 100 மடங்கு இந்த காலத்தில் வெற்றி அடையும். பல பேர் வீட்டை பிரிஞ்சிருந்தேன், குடும்பத்தை பிரிஞ்சிருந்தேன், குழந்தைங்களை பிரிஞ்சு வாழ்ந்தேன், எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு இருப்போமா அப்படின்னு நினச்சவங்களுடைய கனவுகளும் இந்த சனி வகர காலத்தில் 139 நாட்களில் நடக்கக்கூடியதாக இருக்க போகுது. அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கல்யாணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா தீரும். விவாகரத்து வரைக்கும் போன தம்பதியர்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குரிய சூழல்கள் இருக்குது. 2ஆம் இடத்துல குரு உச்சமடைஞ்சு கூடவே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறதுனால குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் எல்லாமே மாறும். பண ரீதியாக இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் அவங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசிக்கு 8, 9க்கு அதிபதியான சனி பகவான் வக்கரம் அடைகிறதுனால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருந்துச்சுன்னா சாதக பலன்களை தரும். கடன் சுமைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் கடனை அடைப்பார்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சுமூகமான தீர்வுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். 9ஆம் அதிபதி வக்கரம் அடைகிறதுனால தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி உறவுகளால் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் மாறி இவங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். இந்த சனி வக்கரத்தில் மெயினாக இவங்க எதிர்பார்க்கறது வேலையை எதிர்பார்க்கலாம், தொழிலை எதிர்பார்க்கலாம், பணத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், ஒரு நிம்மதியான சில முடிவுகளை எடுக்கிறதுக்குரிய எல்லா சாத்தியக்கூறுகளையும் அடுத்த 5 மாதம் இவர்களுக்கு கொடுக்க போகிறது. அதை நல்லா பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டும். சூப்பர் சார், சூப்பர். அதாவது 5 மாதத்துக்குள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் தான் மிதுன ராசிக்கு. ஸோ கேட்கும்போது நிறைய பேர் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சூப்பர் சார். ஸோ மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயம் நல்லதாக பண்ணாலுமே ஏதாவது விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இல்லைனா வந்ததும் போச்சுடான்ற மாதிரி ஆயிடணும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3வது இடத்துல கேது இருக்கிறதுனால 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவோ பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. சகோதர வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக பழகணும். இந்த நேரத்தில் பிளட் ரிலேஷன்ஸ்குள்ளே தேவையில்லாத சின்ன சின்ன கஷ்டங்களும் கருத்து முரண்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பாவோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா எந்த வார்த்தைகளை சொன்னாலும் உதாசனப்படுத்தாமல், அலட்சியப்படுத்தாமல் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் இவங்க லைஃப் நல்லா இருக்குன்றது தான் உண்மை. ஸோ தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட பேசும்போது பழகும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க, பழகுங்க. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும்.
ஓகே, சூப்பர். ஸோ இந்த சனி வக்ரம் ஆகிற டைமில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் மிதுன ராசிக்கு நல்லாயிருக்கும்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருமாளுடைய வழிபாடு இவர்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். சூப்பர். சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் அல்லது ஆஞ்சநேயரோட சன்னதி எதாவது இருந்துச்சுன்னா போயிட்டு ஒரு புடி துளசி அவங்க கையால் வாங்கி கொடுத்து அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி அந்த இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது இந்த ராகு கேதுவால் வரக்கூடிய தாக்கங்களும் 10ஆம் இடத்து கர்ம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் அவர்களுக்கு நிச்சயமாக விலகக்கூடியதாக இருக்கும். சூப்பர் சார், அருமை. பெருமாளை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கணும். சூப்பர், ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து மிதுன ராசி என்பவர்களுக்கான பலன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். நன்றி. சனியினுடைய வக்ரம் அப்படின்றத விட பொதுவாக நவகிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது தன்னுடைய இயல்பான இயக்கத்திலிருந்து பின்னோக்கி இயக்கத்துக்கு போகிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். சுப கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சதுன்னா அசுப பலன்களை செய்யும், அசுப கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சதுன்னா சுபத்துவமான பலன்களை செய்யும் அப்படின்னு ஜோதிட விதி இருக்கு. ஓகே. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நீங்கள் கேட்கும் போதே சொன்னீங்க எந்த பாடுபடுத்த போது ஏற்கனவே பல பேர் 7.5 சனியில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி வரும்போது தன்னுடைய இயக்கத்திலிருந்து அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது அவர் கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கும் குறையக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்ர காலகட்டம் அப்படின்றது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 139 நாட்கள் இருக்க போகிறார் சனி. நட்சத்திர அடிப்படையில் மட்டுமே இந்த வக்ரம் நடக்கிறதுனால மீன ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். அதில் முக்கியமாக சில ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தங்கள்லிருந்து மாறுபட்டு வருவார்கள். குறிப்பாக சனி ஒரு ஜாதகத்தில் நீச்சம் அடைந்திருந்தாலோ அல்லது நீச்சமடைஞ்ச திசை இப்போ நடந்துட்டு இருந்தாலும் நீச்சத்துக்குரிய புத்தி இப்போ யாருக்காவது நடந்துட்டு இருந்ததுன்னா சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தடைகளும் அவர்களுக்கு விலகும். ஓகே. அதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சியில் ஒரு பெரிய ரிலீஃப் அடையக்கூடிய ராசிகளாக, அதாவது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ராசிகள்னு கூட நீங்கள் தம்ப்நெயில் வைக்கலாம். ஓகே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் என்பது குறையக்கூடிய அடிப்படையில் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 5 மாதமாக மேஷராசிக்காரர்கள் வேலை, தொழில், பண விஷயங்களில் நிறைய சவால்களை அனுபவிச்சிருப்பாங்க. உடல் ரீதியாக மன ரீதியாகவும் நிறைய நெருடல்களை சந்திச்சிருப்பாங்க. அந்த வழிகளிலிருந்து அவர்கள் மாறுபட்டு 7.5 சனி கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பாதைக்குள்ளே மேஷராசிக்காரர்கள் அனுகூலமாக நகர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பை இந்த சனி வக்ரம் அவர்களுக்கு ஏற்படுத்தும். ஓகே. அதற்கு அடுத்தது முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட இந்த சனி ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஒரு 4-5 மாத காலங்களாக தூக்கம் இல்லாத, நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பல நெருக்கடி, பல உளைச்சல், மன அழுத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கடவுள் கொடுக்க போகிறார். ஓகே. நிறைய பதட்டமும் பயமும் குழப்பமும் சிம்மராசிக்காரர்கள் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. எந்த முடிவுகளை கூட அவங்களால தெளிவாக எடுக்க முடியாமல் இருந்தாங்க. அந்த கவலைகளிலிருந்து மாறுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குறிப்பாக அஷ்டமத்து சனியினுடைய அத்தனை பாதிப்புகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு குறையக்கூடிய அடிப்படையில் இந்த சனி வக்ரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்து இந்த ஒரு 5 மாதமாக நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், ஒரு இடத்துல ஸ்டேபிளாக உட்கார முடியல சார், எல்லாம் இருக்குது, அரிசி இருந்து, பருப்பு இருந்து, அறுசுவையோடு சாப்பாடு இருந்து கூட வீட்டில் நிம்மதியாக கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூங்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க இல்லையா? அந்த கவலைகளும் சூழல்களும் மாறக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுள் அர்த்தாஷ்டம சனி தாக்கத்தை குறைக்க போகிறாருன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வீட்டில் கொஞ்சம் நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாம் பெருகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகிறது. அதற்கடுத்தது கண்டகத்து சனி நடக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய சோர்ந்து போயிருப்பாங்க. ஸோ எந்த விதத்துலையும் தெளிவாக யோசிக்க முடியலையே, தெளிவான பாதைக்குள்ளே போக முடியலையே, அல்லது நிறைய நம்பிக்கை துரோகத்தையும் உறவுகளுக்குள்ள ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் சந்தித்தவர்கள், அல்லது பர்சனல் லைஃப்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியில் கூட நிறைய அழுத்தங்களை, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு சனி கண்டகத்திலிருந்து வக்ரம் அடைகிறதுனால இறைவனுடைய அருளோடு அவர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய அதீத தாக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு முதன்மையாக நற்பலன்களை பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்றத விட முன்னாடி சொன்ன நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியவர்கள்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பார்வைப்படக்கூடிய 3 இடங்கள், சனிக்கு பொதுவாக 3 பார்வை, காரிக்கு 3, 7, 10 சொல்லுவாங்க. அந்த பார்வைப்படக்கூடிய இடங்களினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்க போகிறாரு, அவர் பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பலன் என்ன, அதனால் அவங்களுக்கு இருந்த கெடுபலன்கள் எந்த வகையில் நல்ல விதமாக மாறப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக வரக்கூடிய தொகுப்புகளில் பேசுவோம். அருமை. அதாவது வந்து மேஷராசியாக இருக்கட்டும், தனுசு, கன்னி, அதே போல் பார்த்திங்கன்னா சிம்மம், எல்லாருக்குமே வந்து ஒரு வழியாக சனி பகவான் வேறு பேரில் போயிட்டு ஒரு வழியாக பாடாப்படுத்திட்டு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை வந்து இந்த 4 ராசிகளும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.